ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் டக்குன்னு இந்த குழம்பை நம்ம செஞ்சிடலாம். ஒரு 4 அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தை கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் சேர்த்துக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும். இப்போ இதெல்லாம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்க்கல, அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்த்தா தான் கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும், நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 4 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி 3.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குதில்ல. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து 200 ml தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க, அப்போ தான் அப்பளம் நம்ம போடும்போது குழம்பு நல்லா இறுகி வரும். அதனால் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொதிச்சு வருது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம்.
ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா மேலே தெரிஞ்சு வருது. இந்தளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் மசாலாவோட புளியோட பச்சை வாசனைலாம் போகும். நான் இன்றைக்கி 5லேருந்து 6 அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அப்பளத்தை இதில் ஒன்றா உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே உடச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ அதை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 6 அப்பளம் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. அந்த அப்பளம் எல்லாம் குழம்புல நல்லா ஊறி வரணும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இதில் லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு சுவையோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய குழம்பு வெரைட்டிலாம் போட்டிருக்கோம். தேவைப்பட்டவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.